The collection of natural number is also a set. Okay. சரி கவனி, இந்த செட் வந்து இப்ப இருக்கிற எல்லா டொமைன்லயும் ஒர்க் ஆகுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பா செட்டை டிஃபைன் பண்ணுவீங்க கோடிங்ல. இப்ப நீங்க சரியா? சோ it serves as a fundamental part of present day mathematics. இந்த கான்செப்ட் செட் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து எல்லா பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்லயும் நீங்க படிக்க போற 14 லெசன்லயும் இதை அப்ளை பண்ணலாம், இந்த செட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இது ஏபிசிடி மாதிரி. ஆமா, இது வந்து ஏபிசிடி மாதிரி. நீங்க இங்கிலீஷை படிக்கணும்னா யூ ஹாவ் டு ஸ்டடி என்னது ஏபிசிடி. அப்ப செட் அது ரொம்ப பேசிக். செட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க அடுத்த 12th ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு டாபிக் படிக்க போறீங்க. ஸோ அங்க செட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் பேசிக். ஓகே, இந்த இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இல்லையா? ஜாமெட்ரி, சீக்வன்சஸ், ப்ராபபிலிட்டி, இந்த எல்லா இடத்துலையும் செட்டோட நாலேஜ் இருந்தா மட்டும்தான் உங்களால ஒர்க் பண்ண முடியும். சரியா? சரி, செட்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். சரி, இப்பதான் நம்ம அதோட டெஃபினிஷன் சொன்னோம். செட் அப்படிங்கிறது என்னது? வெல் டிஃபைன் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் செட். இப்போ டிஃபைன் செட்னா என்ன சொல்லுவேன்? கேட்க மாட்டேன். ஸோ அப்போ இந்த வெல் டிஃபைன் கலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்னா, that is already noted. It should not be debated by anyone. It should be accepted by everyone. இப்போ இந்த செட்ல இருக்கிறாங்க இல்லையா மெம்பர்ஸ், அவங்கள நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி இல்லைன்னா எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அவன் சொன்ன மாதிரி AEIOU இவங்க எல்லாமே வந்து ஒரு செட்ல இருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் அந்த செட்டோட ஆப்ஜெக்ட். ஓகேவா? அவங்க அந்த செட்டோட ஆப்ஜெக்ட். இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்? எலமெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகேவா? are usually denoted by capital letters. செட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? கேபிட்டல் லெட்டர்ல தான் டினோட் பண்ணணும். இது வந்து மேத்தமெட்டிக்கா நம்ம வந்து அதை டிஃபைன் பண்ணிட்டோம். செட் எப்படி டினோட் பண்ணணும்? இட் should be denoted by A to B, C to Z வரையும் நீங்க எந்த லெட்டர்ஸ் வேணா. செட்டோட டைட்டில் மாதிரி அது. அப்ப டைட்டில் எப்பவுமே நீங்க கேப்ஸ்ல தான் எழுதுவீங்க. ஏல இருந்து Z வரைக்கும் எதை வேணா நீ செட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம்? நேமா கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ செட்டோட எலமெண்ட்டை நம்ம ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருவோம். இப்போ ஏ அப்படிங்கிற எலமெண்ட் எந்த செட்ல இருக்கு? இசட்டுங்கிற செட்ல இருக்கு. இப்படி என்ன இது என்ன எனக்கு எதுவுமே இப்படி இசட் ஏன்னு போட்டா புரியாது இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம்? பி இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் அ செட். நம்ம என்ன சொல்றோம்? அப்போ பி பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்றோம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? பி பிலாங்ஸ் டு ஏ. ஒரு முறையும் இந்த மாதிரி எழுத முடியுமா? குட். இப்ப பாரு, இந்த கிரீக் சிம்பிள் இருக்குல்ல, இதுக்கு பேர் எப்சிலான். இந்த கிரீக் சிம்பிளுக்கு பேர் என்னது? இரு, பி பிலாங்ஸ் டு ஏன்னு ஒரு முறையும் எழுத முடியுமா? சரி, இப்ப இந்த இடத்துல உனக்கு கன்ஃபியூஸ் அதானே? ஸ்மால் லெட்டர் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு செட்டோட எலமெண்ட்டுக்கு. கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம செட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது எல்லாமே எப்சிலான். இப்போ நான் உனக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், புரியலன்னு சொன்னா. இப்போ ஏங்கிற ஒரு செட்டு, இதுக்குள்ள யார் யார் இருக்காங்க அப்படின்னா AEIOU. இன்னும் நான் இந்த ரெப்ரசன்டேஷன் சொல்றேன். இப்போ ஏ வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்காங்கல்ல, அப்ப ஏ பிலாங்ஸ் டு ஏன்னு நான் சொல்லலாம். ஓகே, புரியுது. இப்போ பிரதீப் பிலாங்ஸ் டு கிளாஸ் 11 செக்ஷன் என்னது? 11B5. கரெக்டா? இப்போ இந்த பிலாங்ஸ் டு அப்படின்னு ஒரு முறையும் நம்மளால எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்ப ஏ பிலாங்ஸ் டுன்றது அப்படி ஒரு நொட்டேஷன், இதுக்கு பேரு நொட்டேஷன். மேக்ஸ்ல அதிகமா நம்ம என்ன பண்ணுவோம்? நொட்டேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதிகமா நம்ம எழுத்து எழுதிட்டு இருக்க கூடாது. இவனுக்கு ஈக்குவல்னு ஒரு முறையும் சொல்ல முடியாது இல்லையா? அது சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்ப இதுக்கு புரியுதா பிரதீப் இந்த நொட்டேஷன் எது சொல்லுதுன்னு? அப்ப E பிலாங்ஸ் டு ஏவா? இது கரெக்ட் தானே? 1 பிலாங்ஸ் டு ஏவா? 1 ஏக்குள்ள இருக்கானா பாரு? இல்ல. அப்போ இவனை எப்படி டினோட் பண்றது? வெரி குட். P is not an element of a set. இது ஜெனரலைஸா சொல்றது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? P does not belongs to A. அதாவது 1ன்றவன் இங்க இல்ல, இவன் not belongs to கான சிம்பிள். புரிஞ்சுதா? சரி, இங்க ஒரு நோட் கொடுத்திருக்காங்க பாருங்க. The elements of a set may be listed in any order. இதுக்கு மீனிங் என்னன்னா, இப்ப ஏங்கிற செட்ல
1 2 3ங்கிற நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த ஏங்கிற செட்டை நீங்க 3 2 1ன்னு எழுதலாம், இல்லைன்னா என்னன்னு எழுதலாம், எப்படி வேணா நீங்க வந்து என்ன பண்ணலாம், டினோட் பண்ணலாம். செட்டை எனி ஆர்டர், எந்த ஆர்டர்ல வேணா நீங்க எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்க பார்த்த எக்ஸாம்பிள் கலெக்ஷன் ஆஃப் வவல்ஸ் வந்து ஒரு செட்டு, 5 எலிமெண்ட்ஸ் இருக்கும் அந்த செட்குள்ள. அதே மாதிரி the collection of 5 prime numbers is a set consisting of 2 3 7 11. first 5 prime numbers 2 3 7 5 இவங்கெல்லாம் first 5 prime numbers இல்லையா. ஸோ இவங்க செட்டுக்கான எக்ஸாம்பிள். collection of all sets in the Indian Union is a set. சாரி, ஸ்டேட்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸையும் கலெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க யாரு, ஒரு செட்டு தான். ஓகேவா. த கலெக்ஷன் ஆஃப் பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் யூனியன், இது வரைக்கும் யார் யாரெல்லாம் பிரசிடென்ட்டா இருந்தாங்களோ அவங்களை நீங்க ஒரு செட்டுக்குள்ள போடலாம். அடுத்தது த கலெக்ஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ், இது நீங்க சொன்னீங்க இல்லையா, 99 ரன் எடுத்தவங்க டெஸ்ட் மேட்ச்ல, அவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா. அடுத்து 6th எக்ஸாம்பிள் என்னது, கலெக்ஷன் ஆஃப் குட் கிரிக்கெட். ஆனா இது வந்து செட் இல்ல. ஏன் பாருங்க, குட் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு நான் வந்து பிரதீப் கிட்ட கேட்டேன்னா அவன் ஒரு 4 பேரை சொல்லுவான். சோ இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. அப்ப குட், எக்ஸலண்ட் இது எல்லாமே வந்து வெல் டிஃபைன்டான வேர்ட்ஸ் கிடையாது. ஓகேவா. இது எல்லாமே வெல் டிஃபைன்ட் இல்லை. ஏன் மோஸ்ட், ஏன் அப்படின்னா இது ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் வேற வேறையா இருக்கும். சரியா. அடுத்தது இப்ப நம்ம கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, இது சொல்லுங்க பாப்போம். 4 இந்த செட்குள்ள இருக்கா, இருக்கு. அப்ராப்ரியேட் சிம்பிள், அதாவது பிலாங்ஸா இல்ல நாட் பிலாங்ஸ் டு நீங்க சொல்லணும். அப்ப இங்க என்ன போடணும், 4 பிலாங்ஸ் டு, -4 not belongs to, -4 not belongs to, 12 belongs to, not belongs to, 12 கிடையாது. அப்போ இந்த சிம்பிள் வரணும். இது belongs. அடுத்து 9 வந்து belongs to. சரியா. இதுல எல்லாம் எது செட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. அர்ஜுன் சொல்லு பாப்போம். கலெக்ஷன் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் less than 50. செட் தான். செட். அப்ப இந்த செட் எப்படி இருக்கும், அதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் 49, less than 50 னா 50 இருக்க கூடாது அந்த செட்ல. 49 48 up to 1 வரையும், ஏன்னா 1ல இருந்தா நேச்சுரல் நம்பர்ஸ். குட். அப்ப இது வந்து ஒரு செட் தான். ஓகேவா. ஏன் the set of all 1 to 49 will be there. அடுத்து the collection of good hockey players, இது கண்டிப்பா என்ன கிடையாது, செட் இல்ல. குட் அப்படிங்கிறது பெர்ஸ்பெக்டிவ் மாறும். அடுத்தது the collection of all girls of your class, உங்க கிளாஸ்ல இருக்க எல்லா கேர்ள்ஸையும் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு செட்டுக்குள்ள போடலாம். அவங்களோட பேரெல்லாம் எழுதி நீங்க என்ன பண்ணலாம், அந்த செட்டுக்குள்ள கலெக்ட் பண்ணலாம். அடுத்தது the collection of difficult topics in mathematics. ஏன், கபிஷ்க்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ஈஸியா இருக்கும், ஆனா பிரதீப்க்கு ட்ரிக்னாமெட்ரி கஷ்டமா இருக்கும். பிரதீப்க்கு ஜியோமெட்ரி ஈஸியா இருக்கும், கபிஷ்க்கு கஷ்டமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட பார்வையில டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது மாறும். ஸோ அது செட் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ செட். சரி, செட்ஸ் நம்ம மேத்தமெட்டிக்ல யூஸ் பண்ணக்கூடிய செட்ஸ் என்ன, செட்ஸ் தட் ஆர் பர்டிகுலர்லி யூஸ்ட் இன் த மேத்தமெட்டிக்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அதுக்கான டினோஷன் பாருங்க, n அப்படின்னு டினோட் பண்ணுவோம் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்ஸை w டினோட் பண்ணுவோம். Z or I அதுதான் இன்டீஜர்ஸ். இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இன்டீஜர்ஸ்னா என்னது பிரதீப்? இன்டீஜர்ஸ்னா சரி, அப்போ -7.5 belongs to Z ஆ? 7.5 0.5ல வந்தா வராது. இன்டீஜர்ஸ்ல இருக்க ஒவ்வொரு நம்பரும் ஹோலா இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் அங்க இன்டீஜர்ஸ்ல இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் இன் Z. ஓகேவா, புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை மட்டும் நம்ம Z பிளஸ் ஆர் I பிளஸ்னு டினோட் பண்ணுவோம். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னா என்னது, பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா. Q அப்படின்னா ரேஷனல் நம்பர். ஆல்ரெடி we have discussed this number system in the 10th. I will come to that. Q plus அப்படின்னா பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ -7/2 இது வந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பரா, பாசிட்டிவா நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்? அது இது ரேஷனல் நம்பர், p/q ஃபார்ம்ல இருந்தாவே ரேஷனல் நம்பர் தானே. ஆனா இது வந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் கிடையாது. அப்ப q பிளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்குள்ள பாசிட்டிவான ரேஷனல் நம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா. இங்க பாரு, இப்போ 7/2 இது ரேஷனல் நம்பரா? கரெக்டா. p/q ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, உங்க நம்பர் சிஸ்டம் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து.
அந்த செட்ஸ் முடிக்கட்டும். அப்ப p/q ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது ரேஷனல் நம்பர்ஸ். வேர் q என்னவா இருக்கக்கூடாது, ஜீரோவா இருக்கக்கூடாது. ஜீரோவா இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் டிஃபைன். இப்போ 7/2 அப்படிங்கிறது பாசிட்டிவ் நம்பர், ரேஷனல் நம்பர் தான். பட் -7/2ங்கிறது நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். ஆனா நம்ம இங்க q பிளஸ்ல எதை தான் கலெக்ட் பண்றோம், பாசிட்டிவ் மட்டும்தான். ஆறுங்கிறது இந்த எல்லா நம்பரையும் சேர்த்தது. ஓகேவா, ஆர் பிளஸ் அப்படிங்கிறது என்னப்போ, இங்க பிளஸ்ன்னு டினோட் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் மட்டும் கலெக்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு செட்ல பாசிட்டிவ் மட்டும் எடுங்க, நெகட்டிவ்லாம் விட்டுருங்கன்னு அர்த்தம். ஓகே, நேச்சுரல் கியூனா இது பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர். ஆல்ரெடி நேச்சுரல் நம்பர் இஸ் பாசிட்டிவ். நோ, நேச்சுரல் நம்பர்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. நெகட்டிவ் இல்ல, ஆ 1 தான் ஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்ம செட் எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்னு பார்த்தோம். ஒரு அது வந்து இப்போ இதுக்கு ரெண்டு ஃபார்ம் இருக்கு, ரோஸ்டர் ஃபார்ம் அல்லது டேபிளர் ஃபார்ம்னு சொல்லுவோம், செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, இந்த ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் a set are listed. அந்த செட்ல என்னென்ன இருக்குதுங்கிறத நீங்க என்ன பண்ணிடணும், லிஸ்ட் பண்ணிடணும், லிஸ்டிங்கா கொடுத்துடணும் ஸ்பெசிஃபிக்கா. அப்புறம் இந்த எலிமெண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை கமாஸ். ஃபார்ம் நம்ம டேபிளர் ஃபார்ம் கூட சொல்லுவோம். ஏன்னா நம்ம அந்த லிஸ்ட்டை கொடுத்துருவோம் அந்த செட்டுக்குள்ள யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குள்ள கொடுக்கணும், என்க்ளோஸ்ட் பை பிரேசஸ். அந்த செட்டை ஆரம்பிக்கும் போது இது வந்து பிரேசஸ். ஓகேவா, இந்த பிரேசஸ்க்குள்ள நீங்க அந்த எலிமெண்ட்ஸை போடலாம். சரியா, ஓப்பன் பிரேஸ், அதுக்குள்ள எலிமெண்ட்ஸ், முடிக்கும் போது க்ளோஸ்ட் பிரேஸ். அப்படிதான் நீங்க அந்த செட்டை வந்து டினோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் இந்த ரோஸ்டர் ஃபார்ம்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பிரேஸ் ஆரம்பிக்கணும். இந்த செட்ல யார் இருந்தாங்க அவங்கள உள்ள போட்டுருணும். கடைசியா முடிக்கும் போது இந்த க்ளோஸ்ட் பிரேஸ்ல முடிக்கணும். சரியா, அதுதான் செட் பில்டர் ஃபார்ம், சாரி ரோஸ்டர் ஃபார்ம். the set of even natural numbers. பாருங்களேன், அப்போ ஈவன் நேச்சுரல் நம்பர் எங்க ஸ்டார்ட் ஆகும், 2ல இருந்து ஆரம்பிக்கும். கரெக்டா, 2 4 6 இப்படி போயிட்டே இருக்கும் அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த இப்படி போயிட்டே இருக்குங்கிறத ஆல்ரெடி நம்ம சின்ன வகுப்புல இப்படி டினோட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அப்ப அதையும் நீங்க அந்த செட்டுக்குள்ள டினோட் பண்ணணும். சரி, செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல அந்த செட்ல யார் யார் இருக்காங்கன்னு அப்படியே கொடுத்துருவீங்க. அது ஒரு காமனா ஒரு கரெக்டா. இப்போ இங்க செட் பில்டர் ஃபார்ம்ல டெஃபினிஷனா கொடுக்கணும். நீங்க அந்த செட்ல யார் யார் இருக்காங்க நீங்க என்ன பண்ணணும், டெஃபினிஷனா. தட் மீன்ஸ் அந்த செட்டை பில்ட் பண்றதுக்கான ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும். ஓகேவா, ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் a set possess அப்படின்னா அவங்க எல்லாருமே அந்த ஒரு கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. சிங்கிள் காமன் ப்ராப்பர்ட்டி. அந்த எல்லா செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் என்ன பண்ணும், ஒரு சிங்கிள் காமன் ப்ராப்பர்ட்டியே வச்சிருக்கோம். ஓகேவா, அப்படி அதை டிஃபைன் பண்ணணும். அந்த சிங்கிள் காமன் ப்ராப்பர்ட்டி என்னங்கிறது நீ கண்டுபிடிக்கணும். புரியுதா? இப்போ இங்க ஒரு செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. the set of all x such that p of x hold the symbols. இப்போ இது எப்படி ரீட் பண்ணணும்னா such that, இந்த கோட் எப்படி ரீட் பண்ணணும், இந்த மாதிரி புள்ளி வச்சீங்க அப்படின்னா இது எப்படி ரீட் பண்ணணும், such that. இந்த மாதிரி புள்ளி வைக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஆர்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி கோடு போடலாம். எப்படி டிஃபைன் பண்ணணும்னு சொல்ற மாதிரி எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கு அந்த செட்டுக்குள்ள. எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கு. அந்த எக்ஸ்ங்கிற எலிமெண்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்றத சச் தட். இதுக்கு பேர் என்னது, இல்லைன்னா இப்படியும் போடலாம். நீங்க இப்ப டிஃபைன் பண்ண போறீங்க நான் சொன்ன டெஃபினிஷனை. அப்ப எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர், எக்ஸ் இஸ் அ. அப்ப இந்த செட்ல இருக்கிற எலிமெண்ட் எப்படி இருக்கும், இதான் டெஃபினிஷன் ஆஃப் தி செட் which is a set builder form. உங்களுக்கு வந்து x is நேச்சுரல் நம்பருக்கு இப்ப பாரு, அப்ப இந்த செட்டுக்குள்ள என்ன எலிமெண்ட் இருக்கும் பாரு. இப்ப பாரு, ஒரே டவுட், இங்க தான் சர்ச் டேட்டே வரும் எனக்கு. அதுதான் இங்க நான் போட்டிருக்கேன் பாரு. இந்த இப்படியும் போடலாம், அதுதான் சொன்னேன், ஆர்னு சொன்னேன்ல, இப்படியும் போடலாம் இல்ல இப்படியும் போடலாம். அதுவும் சச் தட் தான். ரெண்டு டினோட்டேஷன்ல எது வேணா யூஸ் பண்ணலாம். அப்ப இதுல 1 இருக்குமா பாருங்க. இப்ப இங்க 1 இந்த எக்ஸ் வந்து 1 போட்டிருக்கேன். 1 இஸ் a நேச்சுரல் நம்பரா, ஆமா, அப்போ 1 இருக்கும். அப்ப 2 இருக்குமா, இங்க எக்ஸ்க்கு பதிலா 2 கொடுக்குறேன். இங்க செக் பண்ணணும் 2 இஸ் a நேச்சுரல் நம்பர். அப்ப இதே மாதிரி நீங்க செக் பண்ணணும் எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்து. இப்ப -5 இதுக்குள்ள இருக்குமா, எக்ஸ்க்கு பதிலா நான் என்ன கொடுத்துருக்கேன், -5. -5 இஸ் a நேச்சுரல் நம்பரா, கிடையாது, அப்ப அது அங்க இருக்காது. சோ இது வந்து என்ன ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம். இது என்ன ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம். இது என்ன ஃபார்ம், செட்டோட பில்டர் ஃபார்ம். ஓகேவா, புரியுதா? செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ் வந்து இந்த காமன் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்ன காமன் ப்ராப்பர்ட்டி, நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது காமன் ப்ராப்பர்ட்டி. சரியா, அதுக்கான எக்ஸாம்பிள் செட் பில்டர் ஃபார்முக்கு. இப்போ இது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, இப்போ இங்க ஒரு செட் கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு எப்படி செட் பில்டர் ஃபார்ம் எழுதுவீங்க? சரி, நான் டிஃபைன் பண்றேன், கரெக்டா பாரு.
இப்போ ஏங்கிற செட்டுக்குள்ள எக்ஸுங்கிற ஒரு நம்பர் இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் என்னவா இருக்கணும்னா எக்ஸ் லை பிட்வீன் 1 to 8. ஓகேவா? 1 are equal to 8. கரெக்ட். அப்ப இங்க ஈக்குவல் வரும். இதுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஒன்னு சொன்னாங்க. ஓகேவா? இல்லனா இவங்க எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? நேச்சுரல் நம்பர். அதே தான் அவங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க. x belongs to n நேச்சுரல் நம்பர். இப்போ இப்படியும் டிஃபைன் பண்ணலாம். x belongs to n என்ன அர்த்தம்? x வந்து நேச்சுரல் x எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு அவன் சொல்லிட்டான். அப்ப எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு? 1 ல இருந்து. அப்ப x எது கம்மியா இருக்கணும்? 8 க்கு. இது என்ன ஃபார்ம்னா செட் பில்டர் ஃபார்ம். ஆனா என் டவுட் 8 கம்மியா இருக்கணும். 8 க்கு இங்க கோட் போட்டா ஈக்குவலாவும் இருக்கணும்னு அர்த்தம். என்ன நினைக்கிறேன் 8 இருக்கட்டும். ஓகே ஆமா, பின்னாடி வந்தா -10 னா வருது. அதுதான் இருக்காதுங்கறத இங்க ப்ரோசஸ் பண்ணுது. தட் இஸ் x belongs to natural number. ஓகேவா? அப்ப செட் பில்டர் ஃபார்ம்ல உள்ள இருக்கு, அந்த டாட்டுக்குள்ள இருக்கு. எங்க டாட்டுக்குள்ள இருக்கு. இது such that x டிஃபைன் பண்றாங்க இந்த இடத்துல. அதுதான் அந்த such that மீனிங். such that க்கு அப்புறமா அந்த x நீங்க டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த மாதிரியும் இல்லாம நீங்க நிறைய டைப்பா அதை டினோட் பண்ணலாம். இப்போ நீங்க கத்துக்கிட்டதை வந்து பார்க்கலாம். பாருங்க, இது செட் பில்டர் ஃபார்ம். இதோட கரஸ்பாண்டிங் ரோஸ்டர் ஃபார்ம் என்னன்னு பிரதீப் சொல்ல பாப்போம். First, x belongs to n, x square is less than 25. ஓகே, அது காட்டுங்க. இது செட் பில்டர் ஃபார்ம், இது ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது? சரி, நான் சொல்றேன். x belongs to n such that x square should less than 25. சோ இப்போ இந்த செட்டுக்குள்ள 16 இந்த செட்டுக்குள்ள 1 இருக்குமா? 1 இருக்கும். 1 square less than 25. 1 square 1, 2 கரெக்ட்டா? square 4, 3 square 9, 4 square 16. இல்ல இதுக்கு இந்த செட் பில்டர் ஃபார்ம்கான ரோஸ்டர் ஃபார்ம் இதுவா இல்ல இதுவா? ஓ, அது ரெண்டத்துல எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த செட்டுக்குள்ள என்ன இருக்கும்? அப்ப கண்டிப்பா 1 இருக்கும். இது 5 இருக்கான்னு செக் பண்ணுவோம். 2 இருக்குமா இது உள்ள? கபிஷ், இந்த செட்டுக்குள்ள 2 இருக்குமா? வாய்ப்பு இருக்குல்ல, எக்ஸாக்ட்டா சொல்லணும். இது ஆன்சர்னு நினைக்கிறேன். வெரி குட். ஏன்னா ஸ்கொயர் பண்ணனும். பாரு, இப்போ ஏன் 5 வரைக்கும், அப்ப 4 3 வரைக்கும் ஓகே தானே? 3 ஸ்கொயர் 9, 9 less than 25. 4 ஸ்கொயர் 16, 16 less than 25. அதோட 25 பாருங்க, 5 ஸ்கொயர் should less than 25. அப்பதான் 5 அங்க இருக்கணும். 25 நான் சொன்னது. அந்த நம்பரோட ஸ்கொயர் 25 விட கம்மியா இருந்தா அந்த நம்பர் அந்த செட்டுக்குள்ள இருக்கும். ஓகே, 25 இருக்கா? பட் 5 square is 25. 25 is equal to 25. It is not less than 25. 25ங்கிற நம்பர் 25 விட சின்னதா இருக்க முடியும்? இருக்காது. சோ அதனால இது வந்து கரெக்ட்டா பி, ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே, சொல்லுப்பா. இப்போ இங்க குடுறாங்கல, அது பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் தான 5. வெரி குட். இப்போ x belongs to நேச்சுரல் நம்பர். அந்த n அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா நேச்சுரல் நம்பர். அதனால நீ நெகட்டிவ் நம்பர் எடுக்க மாட்ட. It should start from 1. That is the meaning of x belongs to n. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அவன் கரெக்டான क्वेश्चन கேட்டான். x நம்ம -1 கூட போடலாமே, பட் x is not -1 is not belongs to natural number. That is the ஓகே சார், அது என்னதான் நேச்சுரல் நம்பர். ஓகேவா? மேக்ஸ்ல பொறுத்தவரையும் உங்களுக்கு அங்க என்ன டினோட் பண்ணிருக்காங்கங்கிறது தெரியணும். அப்பதான் அந்த கான்செப்ட் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பாருங்க. சார், இதுக்குள்ள இருக்கிறது அது இதுக்கான ஆன்சர் x belongs to, அதுக்கான ஆன்சர் ஏங்க சொல்லணும். இப்போ x belongs to n. x is a prime number. ஃபர்ஸ்ட் x belongs to n என்ன நம்பர்லாம் இருக்கலாம்? 1 2 3. ஆனா இங்க வந்து x க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்க. எதுல இருந்து இது வரையும்? 10 க்கு மேல 20 க்கு கூட. அப்ப x என்னலாம் இருக்கலாம்? 11 12 13 14 15 16 17 பிரைம் நம்பர். 18 19. இது பாருங்க, இதுல எது எதுலாம் பிரைம் நம்பர்ஸ்? அப்போ 11 13 17 21 வருமா? 19 20 னா x should be lesser than 20. சோ அப்போ ஈக்குவல் டு போடல. குட். அப்ப அதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். புரிஞ்சுதா? சோ இதுதான் செட் பில்டர் ஃபார்ம் டு ரோஸ்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் டு செட் பில்டர் ஃபார்ம். புரிஞ்சுக்க முடிஞ்சதா? இல்ல சரி, நம்ம எப்பவுமே x such that தான் ஆரம்பிப்போம். x such that இப்படியும் கோடும் போடலாம், இந்த புள்ளியும் வைக்கலாம். இப்போ x வந்து டிஃபைன் பண்ணணும். இப்போ இங்க இருக்கிற முதல் நம்பர் என்னது? 3. நம்ம 3 ஈக்குவல் டு 3 into 1 எழுதலாமா? அடுத்தது ஜெனரலைஸ் பண்றோம். நம்ம 6 நம்ம 3 into 2 எழுதலாம். n அதுக்கப்புறம் எழுதுறேன். அடுத்து 9 நம்ம என்ன எழுதலாம்? 3 into 3 எழுதலாம். அப்புறம் இப்படி போயிட்டே இருக்கு. 12 நம்ம 3 into 4 எழுதலாம்.
3 முதல்ல எழுதிக்கிறேன். அப்ப இதெல்லாம் ஜெனரலைஸ் பண்ணீங்கன்னா எக்ஸை நான் எப்படி எழுதுறேன்? 3 இன்டூ பாரு, முதல்ல 3ல தானே ஆரம்பிக்குது எல்லாமே. 3 இன்டூ 1 2 3ங்கிறது தான் நேச்சுரல் நம்பர்ஸா, கரெக்டா? அப்ப 3 இன்டூ n. ஸோ n நேச்சுரல் நம்பர்ஸும் z பிளஸ் எல்லாம் ஒண்ணுதான். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸும் நேச்சுரல் நம்பரும் சேம் தான். அப்ப n பிலாங்ஸ் டு z பிளஸ். உனக்கு புரியுதா? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னாலும் நேச்சுரல் நம்பர்னாலும் ஒண்ணுதான், வேற வேற இல்லை. இதுதான் அதோட என்ன ஃபார்ம்? செட் பில்டர் ஃபார்ம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 3யோட 1 மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. z பிளஸ்னா என்ன? z பிளஸ்னால நேச்சுரல் நம்பர் தான். அவ்வளவுதான். ஏன்னா பாரு, z அப்படிங்கிறது இன்டீஜர்ஸா? 0 zல மட்டும் தான் வருமா, வேற ஏதாவது கொடுப்பாங்க? எப்படி வேணா வரலாம். அதாவது அதுதான் நம்ம இந்த நம்பர் சிஸ்டம் பார்த்தோம். மேல பிளஸ் இருந்தா அதோட பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கணும்னு சொன்னேன், கரெக்டா? பாரு 0 -1 -2 இப்படி இதானே z. zனா இன்டீஜர்ஸ். இப்போ இதோட பாசிட்டிவ் மட்டும் யாரு? z பிளஸ் அப்படின்னா இந்த செட்டோட பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கணும். இந்த செட்டோட பாசிட்டிவ் நம்பர் யாரு? 0ங்கிறது பாசிட்டிவ் நம்பர் கிடையாது, அது நல் நம்பர். அதுதான். அப்ப இது யாரு பாரு? சார் this is equal to அதுக்கே 3 பேர் சொன்னாங்க. இதுக்கு பேர் இது நேச்சுரல் நம்பர் தானே. இது பாரு, இது நேச்சுரல் நம்பர் தானே. இப்ப z பிளஸ்னாலும் நேச்சுரல் நம்பர்னாலும் வேற வேற கிடையாது, ஒண்ணுதான். பாரு, ஃபர்ஸ்ட் நம்பர் 3 டேபிள்ல இருக்கு, இது கரெக்டா? அதுதான் 3n 3 டேபிள். 3 1s are 3, 3 2s are 6. இது புரியுதா உனக்கு? எக்ஸாக்டா புரியணும். என்ன செட் பில்டர் ஃபார்ம் அதோடது நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா நான் இப்போ எக்ஸசைஸ் கொடுப்பேன் போடுறதுக்கு. இந்த செட்டை நீங்க பில்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் அந்த நம்ம டேபிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த டேபிள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பாடு 1ஓட ஸ்கொயரா? 1ஓட ஸ்கொயர் தானே ஃபர்ஸ்ட் நம்பரு. 1 அப்படிங்கிறது 1ஓட ஸ்கொயர். 4 அப்படிங்கிறது 2ஓட ஸ்கொயர். 3 அப்படிங்கிறது 3. இப்போ இதுல எத்தனை நம்பர்ஸ் தான் இருக்கு? அப்போ எதோட ஸ்கொயர் 100? 10. அப்போ இங்க நம்ம எப்படி கலெக்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு நம்பர் நேச்சுரல் நம்பர் இருந்து எடுக்கிறோம், கரெக்டா? எக்ஸ் எங்க இருந்து எடுக்கிறோம்? இதுக்கு என்ன மீனிங்? பிலாங்ஸ் டு என்ன அர்த்தம்? சார் இங்க டவுட்னா 1ஓட அதிகமா இருக்கணும், 10ஓட 1க்கு ஈக்குவலாவும் இருக்கணும். இங்க பாரு, இங்க ஒரு கோடு போட்டா அதுக்கு என்ன மீனிங்? 1க்கு ஈக்குவலாவும் இருக்கணும். லெஸ் தென் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுதா? இருக்கணும், இருக்கலாம் இல்ல, கரெக்ட். எக்ஸாக்ட்லி யூ ஹாவ் டு டேக் 1 ஃப்ரம், அதாவது nல இருந்து எடுக்கிறீங்க. ஆனா எக்ஸ் எப்படி இருக்கணும்? 10 வரைக்கும் தான் இருக்கணும். இதை ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் என்ன பண்ணணும்? இந்த எலிமெண்ட்டை கலெக்ட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க 1 எடுப்பீங்களா? 1 nல இருக்கா? 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1. அடுத்து எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த லைன் கீழ லைன் போடுறதுக்கு மட்டும் என்ன மீனிங்? ஆமா, இந்த மீனிங். இதுக்கு என்ன மீனிங்னா இதையும் நீங்க சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கறத அர்த்தம். சரியா? தட் இஸ் தி மீனிங். சரி, அடுத்து ஒரே நிமிஷம் சார். அது இப்ப 16 இருக்கா? ஓகே. 16 வந்து எதோட ஸ்கொயர்? 4. அது 4th எலிமெண்டா இருக்கு, கரெக்டா? அப்ப எது வரைக்கும் போகுது? 100. 100 எதோட ஸ்கொயர்? இல்ல ஓகே, எனக்கு இப்ப என்ன புரியுதுன்னா ஈக்குவலா இருக்கணும் 10க்கு. 10 வரைக்கும் எடுக்கணும்ங்கறதா இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 10 வரையும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா? அது இல்லனா 10 கீழ 9 வரையும் தான் எடுக்கணும். சரியா? அது பேர் என்ன சார்? அப்படி போட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல். இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல். சரியா?